அப்பாடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, விஜயகுமார் சிஸ்டர், அவங்க தான் இங்கே இந்த யோகா கிளாஸில் நடத்துகிறவங்க. மார்னிங்கில் எக்ஸசைஸ் எல்லாம், காலையில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க மார்னிங்கில். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. காலை ஒரு 20 ரவுண்டு. நேற்று சரியான வெயில் சென்னையில். இன்றைக்கி காலையில் பாருங்கள், மணி 8 கிட்ட ஆகுது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே டிம்மாக மூடி இருக்குது, மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஏன்னா சுரீன்னு வெயில் அடிக்கும், என்னென்னு தெரில. நேற்று அடித்த வெயிலுக்கு இன்னும் அப்படியே சூப்பராக இருக்குது கிளைமேட். இப்போது பார்க்க உட்காந்துட்டு இருக்கிறது லைட்டாக இருட்டுன்னு இருக்கீங்களா, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை பெய்யுமா தெரில, ஃபுல்லாக மூடின்னு தான் இருக்குது. தம்பி எழுந்திரிச்சு பாத்ரூம் போக ஆரம்பிச்சிருப்பான். நம்மளுக்கு கரெக்டாக 2 முடிக்கிறதுக்கும் அவன் பாத்ரூம் போக கரெக்டாக இருக்கும். குளிப்பாட்டிட்டு கிளம்ப வேண்டியது. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சூரிய நல்லா இருக்கான், அதான் வந்தேன். நீங்களாம் இருக்கா? நீங்களாம் இது தியானம்லாம் பண்ணிருந்தீங்க, மெடிடேஷன்லாம் பண்ணிருந்தீங்க, முடிஞ்சிச்சிங்களா? இந்த வாழ்க வளமுடன் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், காலையில் வந்து 2 ரவுண்டு போட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான். வரம்மா தம்பி. நீங்கள் மந்திரவாதி இல்லைடா, மேஜிக் தான். மந்திரவாதின்றது வேறு, மெஜிஷியன்றது வேறு. மந்திரவாதி ஒரு சின்ன மேஜிக் பண்ணி காமிச்சேன். நல்லா சார் மேஜிக்கு. வரம்மா தம்பி, பாத்ரூம் இருப்பான். வரம்மா வரம்மா. நான் மேஜிக் பண்ணி காமிச்சா மந்திரவாதின்றான். இங்கே கிரவுண்ட் வந்தால் யாருன்னா ஒருத்தாங்க எதனா மேஜிக் பண்ண சொல்லுவாங்க. அவங்க விஜயகுமார் சிஸ்டர் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகே, மழை பெஞ்சிருக்கா? நான் இல்லையே, வாசல் தண்ணி தெளிச்சிருக்காங்க. மேலே பாருங்கள் கிளைமேட் அப்படியே எப்படி இருக்குன்ட்டு. நேரம் 8 மணி சுரீன்னு வெயில் அடிக்கும். பரவாயில்ல, எனக்கு நல்லா இருக்குது கிளைமேட். இன்றைக்கி போய்ட்டு நான் பாரிஸ்க்கு நான் நேற்று போயிட்டேன், நொந்தே போயிட்டேன் நான். வெயில்னா வெயில், சரியான வெயில், முதுவெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அங்கே சுரீன்னு முன்னாடி தெரியுதுங்களா, ஃபுல்லாக டிம்மாக இருக்குது. கேமரா சரியாக தெரியாது. என் வண்டி எவ்வளோ திறந்து பார்த்தாலும் அடையாளம் தெரிஞ்சும். எத்தனை மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4. அதில் 1 தான் ஒர்க் பண்ணணும், 3 ஒர்க் பண்ணாது. அடையாளத்துக்கு வச்சு வச்சு எவ்வளோ திறந்து பார்த்தாலும் தெரியணும். சோப்பா முருகா. என்ன பண்ணுற? காலையிலேருந்து உன்னை காப்பி குடியுமா தண்ணி குடிக்கணுமா? குடி 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 குடி. சாயராமா சாயராமா. இவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள், கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. சாயீஸ்வரா நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. குடி தண்ணி குடி தண்ணி. வணங்காமுடி. யார் ரஜினியா? யார் எப்படின்னா என்னது? ஓ, அப்பா மாதிரி உட்காந்துருக்கு. அப்பா அது மாதிரி உட்கார வரல. போனா அப்பா. எப்படி உட்கார அப்பா? இப்படி உட்காந்து என்ன பண்ணுவார் அடிக்கடி? அப்பா அடிக்கடி அப்பா ஞாபகம் வந்துடும் உனக்கு. தொட தட்டு வரல அப்பா. அப்பா இருக்கிற அப்பாவோட சண்டை போட்டேன். அங்கே போனால் அப்பா என்ன பண்ணுவார்? குழந்தை திறந்து விட்டா உன்ன கத்துவார் உன்னை. இப்போ அப்பா இல்லை, யாரும் கேட்கறதுக்கு இல்லை. இல்லை, எங்கள் அப்பா இறந்து உண்மையிலுமே அழுதவன் சூரி மட்டும்தான். எப்படி சூரி அழுத? நீ பயங்கரமாக அழுதான். வேறு யாருக்கெல்லாம் தன் தண்ணியை பார்க்கல. நான் இங்கேருந்து அந்த ஜன்னல் வழியாக எங்கள் அப்பா அந்த வேனில் கூட்டின்னு போனாங்க. வேனில் படுக்க வச்சு கூட்டின்னு போனாங்க. அப்போ கதறி துடிச்சிட்டான் சூரி. இப்போ கண்ணில் தண்ணி வருது பாருங்கள். கவலைப்படாத சூரி. ஐயோ, சரி சரி, நீ தான் அப்பா நான் சொன்னேன். சரி சரி சரி, அல்லாத எல்லாருக்கும் இருக்கிற வரைக்கும் யாரோட யாருமே தெரியாது. இல்லைன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ என் வேலை எங்கள் அப்பா எட்டுன்னு போகிறது சொன்னோன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு தான் எங்கள் அப்பா ஞாபகம் வரும், அவனுக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வரும். என்ன பண்ணுறதுங்க, இவனு தான் யாரும் இல்லையே, நம்ம தான் இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து முக்கியமாக ஒன்று அம்மா இருக்கணும், இல்லை அப்பா இருக்கணும். அப்பா கூட தேவை, அம்மா கண்டிப்பாக.
நேட்டு காடை பாத்தி கண்ணு எண்ணம் யாருக்கு? எனக்கு எங்கள் அம்மா தான் காண பண்ணி வச்சுருப்பாங்க. மக்களே வாடுறது. சரி தண்ணி குடி. என்ன சுந்தரம் சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவை அது தேடுது தன் உறவை அன்பு கொள்ள ஆதரவா யாரும் இல்ல உலகில் அச்சச்சோ என் கீதம். அம்மா முருகா என்ன கேட்டு இடமா பண்ணி கிழிச்சு வச்சிருக்கேன். தப்ப வந்தா இது என்ன டேட் இன்னைக்கு எனக்கே தெரியலையே. 12 12 இன்னைக்கு 12 11 11 இதான் பார்த்தேன். ரைட் ஓகே. என்ன கிழமை? செவ்வா. அங்கே சொல்லு. செவ்வா. நான் தப்பு நான். ஓ தப்பா கேட்டேன். தப்பு. தண்ணி குடி தண்ணி தண்ணி. நேற்று நைட்டு நேற்று திங்கள்ல தப்பு. சரி இன்னும் சொன்ன வச்ச மறந்துட்டேன். என்னதுடா ஏதோ ஒன்று சொன்ன வச்ச மறந்துட்டேனே. காலையிலேருந்து ஒன்று நான் 2 லிட்டர் தண்ணி குடிப்பேன். சூரிய ஒரு 3/4 லிட்டர் தண்ணி குடிப்பான். காலைல காப்பி குடிக்காம தண்ணி குடிச்சா நான் அப்போ திடீர்னு அப்பா ஆகிறேன். பாபு உங்க அடிக்கடி என்ன எப்படி கூடாரு பாபா ஏ பாபு. சங்கீதா 3 இட்லி வடை சங்கீதா அப்படியே கூடுவாரு. சங்கீதா வந்து இட்லி வாங்க. கணேஷ் பவன் நான் கிளம்ப அர்ஜென்டா. பாபு கணேஷ் பவன் ஆனியன் ரவா தோசை கேசரி சங்கியா சாயங்காலம் துளசி பேகரி சூடா சம்சா. நான் பாபு அந்த நல்ல சம்சா ஆனியன் ரவா தோசை. எங்கள் அப்பா ரொம்ப பிடிச்சது ஆனியன் ரவா தோசை. அப்புறம் வந்து ஒரு 4 இட்லி சாம்பார் ஊற்றுறப்போ இட்லி தெரியக்கூடாது, சாம்பார் தான் மேலே தெரியணும். அப்படியே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு ஃபுல்லாக நெய் ஊற்றி தருவேன். என்ன நீ திடீர்னு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு நீங்கள்? அடிக்கடி கை அதாவது இறந்தவங்களை வந்து திடீர்னு ஞாபகம் வருவாங்க இல்லையா, அது மாதிரி தான். இன்னொரு 50 வருஷம் போச்சுன்னு வச்சு எங்கள் அப்பா யாருமே தெரியாது. இவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, என் பையனுக்கு தெரியும், என் பேரனுக்கு தெரியாது. ஸோ நம்மெல்லாம் வெறும் ஃப்ரேமில் தான் மாட்டியிருப்போம். அது ஒரு தத்துவம் நான் நல்லா பார்த்தேங்க. நீங்கள் என்ன தான் விழுந்து வேலை செஞ்சாலும் விழுந்து வீடு கட்டினாலும் சூப்பர் அழகாக பழிங்க போல வீடு கட்டினாலும் செத்த அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியே தான் உட்கார வச்சிருக்காங்க, படுக்க வச்சிருப்பாங்க. யாரா அப்பா? பாபு அப்பா நான் அப்பா. யார் அப்பா? நீ தான் அப்பா மாதிரி செய்யற. சொல்லு. யார் அப்பா மாதிரி பண்றது? நான் பண்றேன்னா சூட் பண்றானா அப்பா மாதிரி? அதுக்காக சரி ஓகேங்க. வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. குளிப்பாட்டிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது நம்மளுக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். ஏ பாபா ஃபன், ஏ பாபா ஃபன், ஏ பாபா ஃபன். 17ஆம் தேதி ஹேமாண்ட சிஸ்டர் ராஜ்பேட்டில் இருக்காங்க. அங்கே அம்மாவுடைய 5வது நினைவஞ்சலி. அதுக்கோசரம் ஒரு அன்னதானம் பண்ணி கலைஞர் நிகழ்ச்சி நடத்த சொல்லியிருந்தாங்க நேற்று என்ன. ஓகே சிஸ்டர், ஹேமா சிஸ்டர், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஒரு மனவளர்ச்சி, ஏதாவது ஒரு மனவளர்ச்சி கொண்டு ஸ்கூலில் வந்து அன்னதானம் பண்ணி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி கொடுங்க சொல்லி என்னை கேட்டுதாங்க நேற்று. 17ஆம் தேதி ஓகேங்களா, அது பண்ணிடலாம். 18ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஓகேங்களா. அது சிஸ்டர் பேர சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வந்து சூரியன் சொல்லுங்க. ஹேமா சிஸ்டர் ஹாய் சொல்றேன். ஹேமா அக்கா ரொம்ப தெரியுமா, உன்னை ரொம்ப கேட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க, அது வந்து அன்னதானம் சாப்பாடு போட்டு சொல்லி டான்ஸ் ஆட சொல்லிக்கிறாங்க. பண்ணிடுறேன் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ரைட் ஓகே. நிறைய பேர் இது மாதிரி தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உட்கார சொல்றியா, ஓட சொல்றியா? பக்கத்தில் உட்காந்துச்சிங்கண்ணே ஒன்று ஏப்ப விட்டு திருப்புவான், 2 ரூட்டு திருப்புவான். ஓகே அந்த மாதிரி
இப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பண்ண நினைப்பாங்க. இப்படி அந்த ஹேமா சிஸ்டர் வந்து அன்றைக்கி வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வாங்க சிஸ்டர்னு, இல்லைங்க வர முடியாதுங்க, நம்ம கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பொறுப்பை நம்ம கிட்ட தந்துடுறாங்க. சிறப்பாக பண்ணி அவங்கள அந்த மனோச்சி புண்ணியில் சந்தோஷப்படுத்தி அவங்கள அன்னதானம் போடுறது எங்களுக்கு ஒரு ஹாப்பி, அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. முடியாதவங்க என்கிட்ட தந்துடுறாங்க. ஓகேங்களா? நான் பண்ணி சிறப்பாக அந்த வீடியோவும் போட்டுறேன். அங்கே ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்கும். 30 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த வீடியோ அதிலே அப்படியே தான் இருக்கும். யூடியூப் இருக்கிற வரைக்கும் அந்த வீடியோஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அதை நான் பேக்கப் எடுத்து வச்சிருவேன் எல்லாத்தையும். சப்போஸ் இதான் முக்கியமான தேவைன்னா அந்த பேக்கப்லேருந்து நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, வணக்கம். காலை வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். அப்பா அம்மா தாளுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அப்பா அம்மா நாளுக்கு நீங்க நாளுக்கு நான் காலை இட்டி நீங்க இட்டி காப்பி நான் இட்டி இட்டி தெல்ல தோதை அப்பளம் வடை பாயசம் லட்டு அன்னாச்சி பழம் ஆப்பிள் சாத்துக்குடி மாப்பழம் சேத்தப்பழம் மாதுளை பழம் 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 கொத்தமல்லி அவக்காய் மீன் அவக்காய் தக்காளி பூ தக்காளி பொட்டை ஓகே, புஷ்யா பொண்டை வடை பாயசம் லட்டு அப்பளம். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவன் பேசப்போ நான் பேசக்கூடாது, தான் சைலண்டாக இருந்துட்டேன். கோச்சிக்காதீங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு என்னன்னா, இந்த காம்போ பேக் 1 காம்போ பேக் 2 போட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து வாங்கி யூஸ் பண்ணாத மட்டும் வாங்கி பாருங்க. காம்போ 1னா குழம்பு மிளகாய் தூள், ரசத்தூள், சாம்பார் பொடி, இட்லி பொடி, அது வந்து காம்போ 1 499 ரூபா. இது எல்லாமே கலந்து நான் அடிக்கடி எல்லா வீடியோ சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, நம்மளுக்கு இதான் கொஞ்சம் தேவை. அடுத்து வந்து காம்போ 2 இப்போ புதுசாக நேற்று லான்ச் பண்ணியிருக்கோம். அது இன்னும் ராக்கெட்டை லான்ச் பண்ணி அது ஒரு பெரிய விஷயம். மஞ்சள் தூள், பிளைன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஏதோ ஒன்றுங்க மறந்துட்டேன். தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, பிளைன் மிளகாத்தூள். ஓகேங்களா? இது வந்து எல்லாமே சேர்த்து 449 ரூபா. ஓகேங்களா? போட்டோ அப்பா போட்டோ 3 போட்டோ 3 அப்பா போட்டோ 3 எங்க வச்சிருக்கேன்? பெட்ரோல் இல்ல, அப்பா போட்டோ பத்திரமா வச்சிருக்கானா? இன்னைக்கு தெரியல, சூரிய திடீர்னு அப்பா ஞாபகம் வந்துச்சு இல்ல? 3 அப்பா 3 போட்டோ 3 போட்டோனா 3 அப்பா. ஓகே ஓகே, பை. சூரிய டைம் ஆகுது. அப்பா ஜெடாது நீங்க அப்பா ஜெடாது என்ன பண்றதுங்க? அப்பா போட்டோ சாய்ராமா. சொந்தமில்லை பந்தமில்லை. பாய் பாய். அங்க இட்லி இங்க குழி. இந்த கொல்லி மாத்தி சொல்லிட்டான். சொல்லு. இட்லி இட்லி இட்லி. தப்பா தப்பா சொல்லு, கரெக்டா சொல்லு. இந்த கொல்லி இந்த இட்லி. ஓகே, பாய்.